Subscribe for more content. Student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.14ல second sum. The roots of the equation 2x squared minus 7x plus 5 equal to 0 are alpha and beta without solving for the roots. Roots solve பண்ணாம கீழே கொடுத்திருக்க sumsக்கு value find பண்ணணும். First, general form of quadratic equation. ax squared plus bx plus c. So a ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 2, b ஓட வேல்யூ -7, c ஓட வேல்யூ 5. First sum of the roots find பண்ணணும். Sum of the roots. Sum of the roots அப்படின்னா alpha plus beta. Product of the roots. Next, product of the roots alpha beta. Alpha plus beta formula என்ன minus b by a. அதே மாதிரி alpha into beta க்கு formula என்ன c by a. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம 7/2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் c by a. c ஓட வேல்யூ என்ன 5 டிவைடட் a ஓட வேல்யூ 2. அதாவது b by a. bல ஏற்கனவே -7 இருக்கு. இப்போ மைனஸ் டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். 7 டிவைடட் 2. a ஓட வேல்யூ என்னது 2. c by a என்னும்போது c ஓட வேல்யூ 5 டிவைடட் 2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஓட வேல்யூ 7/2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 5/2. இந்த வேல்யூஸை நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சம் எடுத்து எழுதிக்கணும் திரும்ப 1/α ஃபர்ஸ்ட் சம் 1/α டிவைடட் 1/β. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ 1 இன்ட்டு பீட்டா என்ன வரும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதை நம்ம ஆர்டர் எழுதிக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 7 டிவைடட் 2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 5/2. இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா வேல்யூ என்ன வரும் 7 டிவைடட் 5. 7 டிவைடட் 5. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஆல்ஃபா டிவைடட் பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் ஆல்ஃபா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் டிவைடட் ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம ஃபார்முலா ஃபைன் பண்ணியிருக்கோம். திரும்ப அதே எழுதுகிறேன். அதாவது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2α பீட்டான்னு எழுதலாம். ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2α ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்க 2α ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும் -2α பீட்டாவாக மாறுது. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பேலன்ஸ் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2α பீட்டான்னு எழுதலாம். அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2α பீட்டா டிவைடட் இந்த ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 7/2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை அந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7 டிவைடட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2 டிவைடட் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு 5/2 வேல்யூ கொடுக்குறோம். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 49 டிவைடட் 4ன்னு வரும். மைனஸ் 2 இன்ட்டு 5 10 டிவைடட் 2 டிவைடட் இந்த 5/2. இப்போ 1 2s are 2 5 2s are 10ன்னு கேன்சல் பண்ணலாம். திரும்ப பேலன்ஸ் என்ன வரும் 49 டிவைடட் 4 மைனஸ் 5 டிவைடட் 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 49 இந்த 4ஐ இப்படி கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 4 இன்ட்டு 5 என்ன வரும் -20 டிவைடட் 4
இந்த டிவைடை நம்ம இன்ட்டாக மாற்றும் போது மல்டிப்ளையாக மாற்றும் போது ரெசிப்ரோக்கலில் வேல்யூ மாறும். அப்போ 5 டிவைடட் 2ன்றது 2 டிவைடட் 5ஆக மாறும். ஸோ 1 2s are 2, 2 2s are 4னு கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 49 மைனஸ் 20 என்ன வரும்? 29 டிவைடட் 2 இன்ட்டு 1 டிவைடட் 5. மல்டிப்ளை சிம்பிள் இருக்கனால டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது 29 இன்ட்டு 1 என்ன வரும்? 29 டிவைடட் 5 2s are 10. 5 2s are 10. Value find பண்ணியாச்சு. That's all. Next, third point. Alpha plus 2 divided beta plus 2 plus beta plus 2 divided alpha plus 2. இப்போ சம்ம நம்ம cross multiplication பண்ணலாம். Cross multiplication பண்ண என்ன வரும்? alpha plus 2 alpha plus 2 இருக்கு. ஸோ alpha plus 2 whole squareன்னு எழுதலாம். plus beta plus 2 beta plus 2 இருக்கு. ஸோ நம்ம beta plus 2 whole squareன்னு எழுதலாம். divided alpha plus 2 into beta plus 2. ஆர்டராக எழுதிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எழுதிக்கிட்டேன். ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னும் போது இங்கே என்ன வரும்? 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 2 ஆல்ஃபா அதாவது 2ab இது இப்போ இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2ab அப்படின்னா 4 ஆல்ஃபான்னு வரும். ப்ளஸ் அதே மாதிரி a plus b whole square a plus b whole square என்ன வரும்? a squared plus b squared plus 2ab இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றணும். அப்போ இந்த இடத்துல ஏவுக்கு பதில் என்ன இருக்குது? b இருக்குது. bக்கு பதில் 2 இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் மாற்றோம்னா இங்கே என்ன எழுதலாம்? பீட்டா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு ab. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4bன்னு எழுதலாம். நம்ம டைரெக்டாக 4 பீட்டான்னு எழுதலாம். டிவைடட் ஆல்ஃபா அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2வை 2 ஆல்ஃபான்னு எழுதலாம். 2 இன்ட்டு பீட்டாவை ப்ளஸ் 2 பீட்டான்னு எழுதலாம். 2 இன்ட்டு 2வை ப்ளஸ் 4னு எழுதுகிறோம். சரி, இப்போ இதை ஆர்டராக எழுதுகிறோம். இப்போ ஆர்டராக எழுதுனா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 8னு எழுதுகிறோம். டிவைடட் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா இங்கே வந்து 2 காமனாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 2வை காமனாக வெளில எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் 4னு எழுதலாம். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஏற்கனவே வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம் எல்லாத்துலேயுமே இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதில் இதை எழுதலாம். ப்ளஸ் 4 இதுலேயும் 4 இருக்குது இதுலேயும் 4 இருக்குது. அப்போ காமனாக நம்ம 4 எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் 8 டிவைடட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? 7 டிவைடட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? 5/2 ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 5/2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 அப்படியே எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ப்ளஸ் 4. 7 டிவைடட் 2 என்ன வரும்? 49 டிவைடட் 4. அதாவது 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. 2 இன்ட்டு 5 10 டிவைடட் 2 ப்ளஸ் 7 4s are 28 divided 2 plus 8 divided 5 divided 2 plus 2 7s are 14 divided 2 plus 4. So 49 divided 4 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2ஆல் 5 2s are 10ன்னு கேன்சல் பண்ணலாம். இந்த 2ஆல் 1 2s are 2 4 2s are 8ன்னு கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே -5 இருக்குது இங்கே ப்ளஸ் 14 ப்ளஸ் 8 இருக்குது. இப்போ 14 ப்ளஸ் 8 என்ன வரும்? 22. இங்கே -5 ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா என்ன வரும்? 17. இப்போ பெரிய நம்பர் சிம்பிள் என்னது? 22 வந்து பெரிய நம்பர் சிம்பிள். அப்போ ப்ளஸ் 17 போடலாம். ப்ளஸ் 17 டிவைடட் அதே மாதிரி இங்கே 1 2s are 2 7 2s are 14. இப்போ 5 டிவைடட் 2 அப்படியே எடுத்துக்கிறோம். 7 + 4 என்ன வரும்? 11 அப்படின்னு வரும். 49 அதாவது இது கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் இதே இந்த நம்பரை கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 49 அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் 17 × 4 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால்
68ன்னு வரும். டிவைடட் 4 டிவைட் 5 5 plus 2 into 11 என்னது 22 divided 2 49 plus 68 என்னது 117 divided 4 இன்ட்டு இந்த டிவைடை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ டிவைட் வந்து இன்ட்டாக மாறும். சிம்பிள் மாறும்போது இது என்ன ஆகும், நம்பர் வந்து ரெசிப்ரோக்கலில் மாறும். அப்போ 2 டிவைடட் இந்த 5 + 22 என்ன வரும் 27 அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 2s are 2 2 2s are 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 117. அதாவது இங்கே இன்ட்டுன்னு வரும்பொழுது நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 2s are 2. அப்போ 117 into 1 என்னது, ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். டிவைடட் 2 into 27 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 54. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அதாவது 1 3s are 3, பேலன்ஸ் என்னது 2 24, 8 3s are 24. இங்கே 3 3s are 9, பேலன்ஸ் 2, இந்த 7 இருக்குது. அப்போ 27 வரும். 9 3s are 27 கேன்சல் பண்ணலாம். திரும்ப பேலன்ஸ் 6 3s are 18, இங்கே 1 3s are 3, 3 3s are 9 கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன வருது ஆன்சர், பேலன்ஸ் வந்து 13 divided 6ன்னு வருது. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.